அனைவருக்கும் வணக்கம். நமது பாண்டிச்சேரி பகுதியில் முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அங்காளம்மன் நகர் முத்தியால்பேட்டையில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் நகரில் அங்காள பரமேஸ்வரி ஆலயம், அதாவது மிகவும் புராதனமான பழமையான ஆலயம். பாண்டிச்சேரியிலே அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தினுடைய முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சொல்லது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆராய்ச்சியாளர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதோடு பார்த்தீங்கன்னா 225ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா. எந்த ஒரு ஆலயத்திலையும் 225ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் இருந்ததா எனக்கு தெரியல. அதாவது அங்காள பரமேஸ்வரி ஆலயம் என்று நம்ம பாண்டிச்சேரியில் பார்க்கும்போது முதன்மையான ஆலயமாக இது திகழ்கிறது. ஏன்னா பல கோயில்கள்லாம் இருக்குது, எத்தனையோ கோயில், மாரியாத்தா கோயில் இருக்கும். அந்த கோயில் அதன் பிறகாக ஒரு சில சமூகத்தினர் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக இங்கே அங்காள பரமேஸ்வரி இருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த மாரி அங்கே அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து மையான கொள்ளை உற்சவம்லாம் செய்து வரதும் உண்டு. ஆனால் இந்த இடத்துல அங்காளம்மன் நகரில், முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகரில் எழுந்த இந்த சுயம்புவாக எழுந்த இந்த அங்காள பரமேஸ்வரி மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும்போதே அங்காளம்மாவே இருந்தார். அங்காள பரமேஸ்வரி புங்க மரத்தின் அடியில் இருந்ததா புங்க வனத்தம்மா என்று சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கள்ளிக்காடாக இருந்த இடத்துல சுயம்புவாக எழுந்த அங்காள பரமேஸ்வரி. அந்த அங்காள பரமேஸ்வரி பிறகு ஆலயம் எழும்பி அது ஒரு 4 ஊரார்கள் அதை கொண்டாடி பிறகு அது ஒரு தனி ஊராக அங்காளம்மன் நகருக்கு மட்டும் சொந்தமாக அது ஆகி பிறகு ஒரு பெரிய ஆலயமாக எழுப்பப்பட்டு பல்வேறு கைங்கரியங்கள்லாம் பல்வேறு பக்தர்கள்லாம் அந்த அம்பாளுக்காக செய்து அதற்கென்று ஒரு நிலம் வைத்து பெரிய ஆலயமாக எழும்பி இன்னைக்கு உலக புகழ் சொல்லலாம். பிரான்ஸ்ல இருந்து கூட சரி, மற்ற இடங்கள்லேருந்து இங்கிருந்து சென்ற பக்தர்கள் அவர்கள் இன்றைக்கும் வழிபாட்டுக்காக இன்றைக்கும் அங்காள பரமேஸ்வரி இந்த ஆலயத்திற்காக மாதத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தொகையை பூஜை புனஸ்காரங்களுக்காக செய்து வருகிறார்கள். அது அப்படிப்பட்ட இதை பற்றி சொல்லிக்கினே போனால் எவ்வளோ பெருமையை சொல்லலாம். பல தலைமுறைகளை கண்ட இந்த தாயாகப்பட்ட அங்காள பரமேஸ்வரி 225வது ஆண்டாக இப்போ பிரம்மோற்சவம் கொண்டாட இருக்கிறார். அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி கொடியேற்றம், அதன் பிறகு மறுநாள் 3ஆம் தேதி வல்லாளகண்டன் கோட்டை அழிக்கக்கூடிய உற்சவம், அதைத் தொடர்ந்து மறுநாள் 4ஆம் தேதி மயான கொள்ளை உற்சவம். அந்த மயான கொள்ளை உற்சவம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மயானத்தில் நடைபெறும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்ல போனால் எப்போவுமே ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு புராதனமான ஆலயங்களுக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். எல்லா ஆலயங்களுக்கும் இருக்காது. புராதனமாக பல தலைமுறைகளை பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு என்று ஒன்று உண்டு. அந்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இதுதான் ஐதீகம், இப்படித்தான் அதற்கு விதிமுறைகள் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்து சென்றுள்ளார்கள். ஏன்னா வெறுமனே வகுக்கல, அவங்க ஏதோ ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யல. அங்காள பரமேஸ்வரனுடைய வரலாறு, அவளுடைய புராண கதையை பார்த்தீங்கன்னா அதை தொட்டு அதை ஒன்றிய ஐதீகங்கள் இந்த ஆலயத்தில் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இத்தனை தலைமுறை சென்றாலும் சரி அந்த பாதுகாக்கப்பட்டு வருகிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இது பூசாரிகள், என்னுடைய பாட்டனார் பழனி பூசாரி அவர்கள் இந்த ஆலயத்திற்கு பூஜை புனஸ்காரங்களாக செய்து பிறகு ஆச்சாரிய பெருமக்களிடம் ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்த பிற்பாடும் அந்த ஆச்சாரியர்கள் அந்த பூஜை புனஸ்காரங்கள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் இன்றளவும் அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு அந்த நாளில் எங்களுடைய மூதாதைகள் முன்னோடிகள் வகுத்து வைத்த அந்த விதிமுறைகளை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு இந்த உற்சவம் தான் நடக்க வேணும், இந்தந்த உற்சவம் இந்தந்த நாளில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் வகுத்து வைத்த அந்த உற்சவத்தில் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லாமல் இன்றைய தலைமுறையினும் சரி இன்னைக்கும் அந்த விதிமுறைகளை கண்ணும் கருத்துமாக கட்டுப்பாட்டோடு கவனித்து செய்து வருகிறார்கள். எந்த விதமாக தவறும் ஏற்படாமல் எதேதோ நம்ம மற்ற ஆலயத்தில் செய்கிறாங்க அதை நாம் இங்கே செய்யணும், அந்த ஆலயத்தில் செய்கிறாங்க அதை நம்ம இங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்துக்கட்டி செய்யாமல் அங்காள பரமேஸ்வரிக்கு என்ன தேவையோ அந்த உற்சவத்தை மட்டும் இன்னைக்கும் மிகச்சரியாக கடைபிடிக்கக்கூடிய ஆலயம் என்று சொன்னால் இந்த ஆலயம் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் 9வது தலைமுறையாக உடுக்கை பம்பை பூசாரியாக இந்த ஆன்மீக சேவையாற்றி வருகிறோம். அந்த வகையில் நான் கேள்விப்பட்ட வரையும் சரி, பலர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இந்த ஆலயத்தினுடைய பெருமை என்று பார்த்தீங்கன்னா இந்த ஐதீகம் மிக பெருமை. இன்னும் வல்லாளகண்டன் கோட்டை அழிக்கக்கூடிய உற்சவம் பார்த்தீங்கன்னா அதுவும் மிக சரியாகவும் மிக மக்களை
பக்தியில் ஆழ்த்தக்கூடிய விதமாக நடைபெறும். மறுநாள் பார்த்திங்கன்னா கொள்ளை உற்சவம் பார்த்திங்கன்னா அதே போல் அந்த பக்தியில் ஆழ்த்தி அந்த உண்மையாக வல்லாளகண்ட பட்டணத்தை வாரி சூறையிட்ட அந்த காட்சியை கண்கூடாக காணும்படியாக இருக்கும். தொடர்ந்து மயான கொள்ளை உற்சவத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம், அதாவது விடையாற்றி உற்சவம் சொல்லுவாங்க. அம்பாளுக்கு விடையாற்றக்கூடிய அந்த ஊஞ்சல் உற்சவம். அதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரிக்கு அந்த காப்பு கட்டி காப்பு கலைக்கக்கூடிய உற்சவம். 8ஆம் பல்லையம் என்று சொல்லக்கூடிய அந்த உதிரவாய் துடைக்கக்கூடிய உற்சவம் சொல்லுவாங்க. உதிரவாய் துடைக்கிறதுனா அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மட்டும்தான் இந்த ஐதீகம் கடைபிடிக்கப்படும். அந்த உதிரவாய் துடைக்கக்கூடிய உற்சவம் 8ஆம் பல்லையமாக, அதாவது வந்து 11ஆம் தேதி ஏப்ரல் 11ஆம் தேதி அம்பாளுக்கு பார் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, கூழமுது படைத்து கஞ்சி வார்த்து, அதன் பிறகாக அம்பாளுக்கு மாலையிலே முன்னோடு பிள்ளையாக இருக்கக்கூடிய அகோர வீரபத்ர சுவாமிக்கும் பாவடைராய சுவாமிக்கும் கும்பப்படை நிகழ்ச்சி நடைபெறும். பாவடைராய சுவாமியினுடைய திருக்கதையையும் அகோர வீரபத்ர சுவாமியினுடைய வரலாற்றையும் வர்ணனை செய்து அதன் பிறகாக கும்பம் கலைத்து மக்களுக்கு அந்த மகாபிரசாதம் வழங்கப்படும். பக்தர்கள் அனைவரும் வாருங்கள். இந்த அங்காள பரமேஸ்வரியினுடைய ஏன்னா ஆதி அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க. ஆதியிலே தோன்றிய அந்த அங்காள பரமேஸ்வரி அவள் எத்தனையோ மக்களுக்கு வரமளித்து இன்றைக்கும் எத்தனையோ மக்கள்கள்லாம் அவளால் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி நீங்களும் இந்த ஆலயத்தை தெரியாதவர்கள் இருந்தால், தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் தெரியாதவர்கள் தான் இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நிச்சயமாக இந்த உற்சவத்தை வந்து கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தையும் மேலும் அங்காள பரமேஸ்வரிக்கு எந்தெந்த ஐதீக முறைகள் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக கண்டு அங்காள பரமேஸ்வரனின் அருட்கடாட்சியத்திற்கு பாத்திரமாகும்படி நான் அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.